பிரைஸ் தி லார்ட். வெள்ளிக்கிழமை காலையிலே ஆண்டவர் நம்மளோடு பேசுவாராக. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். உன் வீட்டிலே பிறந்த பிள்ளைகளையும் உன் பணத்துக்கு கொல்லப்பட்டவனும் விருத்தசேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்தினாலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவுது. நுனித்தோளின் மாம்ச விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோல் உள்ள ஆண் பிள்ளைகள் இருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கை மீறினபடியால் தன் ஜனத்தில் அப்படி அறுப்புண்டு போவான் என்றார். ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட சொல்றார், உனக்கு பிறந்திருக்கிற பிள்ளைகள், உன்னிடத்துல வேலை செய்கிற அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் மாம்சத்தில் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும். இது நித்திய கட்டளை என்று சொல்லி, அப்படி ஒருவேளை அவன் இந்த நுனித்தோளின் மாம்ச விருத்த சேதனம் செய்யாவிட்டால் அவன் இந்த பூமியில இராதபடிக்கு உன் குடும்பத்தில் இராதபடிக்கு அவன் தரிப்புண்டு போவான், அறுப்புண்டு போவான் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் சரியாக கவனிக்க வேண்டும். புதிய பாட்டு விசுவாச மக்களாகி நீங்களும் நானும் இந்த நுனித்தோளின் மாம்ச விருத்த சேதனத்தை அது இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்திலே கொடுக்கப்பட்ட நித்திய கட்டளையாக இருந்தாலும் ஆவிக்குரிய விளக்கம் என்னவென்று சொன்னால், புதிய பாட்டிலே இப்பொழுது நாம் நுனித்தோளின் மாம்ச விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அப்படியானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவரிக்கை செய்து பாவத்தை விட்டு ஆண்டவரை நேசித்து நீங்கள் தெய்வத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி நீங்கள் முழுகி ஞானஸ்தானம் எடுத்தால் இந்த நுனித்தோளின் விருத்த சேதனமாகிய அந்த பழைய கட்டளைகளை நான் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு ஈக்குவலாக தான் இங்கே பவுல் சொல்கிறார், நுனித்தோளின் மாம்சத்துக்கு பதிலாக இருதயத்திலே விருத்த சேதனம் என்று சொல்கிறார். இருதயத்திலே என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்திலே விசுவாசித்து உன் வாயிலே அறிக்கை செய்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். அப்போ இந்த கட்டளைக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற யாவரும், ஒருவேளை உங்கள் குடும்பத்தார்கள் யாராவது ஞானஸ்தானம் எடுக்காது இருந்தால் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள், அவங்களை சத்தியத்திலே வழிநடத்துங்கள், அவர்களை ஞானஸ்தானம் எடுக்க வையுங்கள். அப்படி செய்யாவிட்டால் வேதம் சொல்லுகிறது அவன் அறுப்புண்டு போவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் இந்த உலகத்திலே சத்துரு கட்சிக்கிற சிங்கம் போல் இருக்கிறான். எவனை விழுங்கலாமோ என்று வகைத்தெடுத்துகிறான். யாருக்கு எந்த நேரத்தில் என்ன நடக்கும் தெரியாது. உங்கள் வீட்டில் ஞானஸ்தானம் எடுக்காமல் யாராக இருந்தால் அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி சத்தியத்திலே அவர்களை வழிநடத்தி ஞானஸ்தானம் எடுக்க வையுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த பூமியில் நிலைத்திருக்க பண்ணுவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், சுகமாக இருப்பீர்கள், பாதுகாப்பாக இருப்பீர்கள், செழிப்பாக இருப்பீர்கள். கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள். அதனால தான் மத்திய 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் உங்களுக்கு கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவறிந்த சகல நாட்கள் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த கட்டளை கீழ்ப்படிங்க, ஊழியம் செய்யுங்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்க, உங்கள் குடும்பத்தை ஆதாயம் பண்ணுங்க, உங்கள் சொந்த பந்தங்களை ஆதாயம் பண்ணுங்க. கர்த்தர் வருகிறார், அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீ எங்களோட பேசின நல்ல வசனத்துக்காக ஸ்தோத்திரம், வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.